நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துலேருந்து இப்போ ஒரு சில ஸ்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன்லேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா ஸ்டில்ஸே நம்ம வச்சு பார்க்கையில் இது 100% பகவந்த் கேசரி ரீமேக்கே நமக்கு தெரியுது. பட் ஒரு சில ஃபேன்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரீமேக் கிடையாது, வினோத் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டாரு இது ரீமேக் இல்லைன்னு, அப்புறம் எப்படி நீங்கள் ரீமேக்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து ஒரு சைடு வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இது பகவந்த் கேசரி ரீமேக்கு கன்ஃபார்ம் லாஸ்ட் படம் ஃப்ளாப்பு அப்படிலாம் வந்து ஒரு சைடு வந்து மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ இந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி வினோத் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் பதிலடி கொடுத்துட்டாரு. பட் அங்கே கொடுத்தாலும் கூட இப்போ ஆனந்த விகடனில் இன்னொரு இன்டர்வியூவும் கொடுத்துருக்காரு அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொன்னார், இந்த படம் ரீமேக்காக இல்லையா, இந்த படத்தோட போஸ்டர்ஸ் வந்து உண்மையிலே பகவந்த் கேசரியோட கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தை பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% வந்து படத்தோட கனெக்ட் ஆகுது, ஒரே ஒரு போஸ்டர் தவிர. ஸோ இந்த போஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டே அவர்கள் ப்ரெஸ்ஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ பகவந்த் கேசரி ரீமேக் படி பார்க்கையில் விஜய் சார் வந்து பாலையா ரோல் பண்ணுறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காஜல் அகர்வால் அவர்களுடைய ரோல் வந்து பூஜா ஹெக்டே பண்ணுற மாதிரி, ஸ்ரீலீலாவோடைய ரோல் வந்து பார்த்திங்கன்னா மமிதா பைஜு பண்ணுற மாதிரி. ஸோ பகவந்த் கேசரி படத்தில் வந்து காஜல் அகர்வால் அவர்கள் வந்து ஒரு சைக்காட்ரிக் ஒரு டாக்டராக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இதில் ஜனநாயகன் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே அவர்கள் ப்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி, அதாவது ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயாக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு போஸ்டர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா லைட்டாக டிஃபர் ஆகுது. மித்தபடி எல்லா போஸ்டருமே பார்த்திங்கன்னா பகவந்த் கேசரியோட ரீமேக்கில் இருக்கிற ஸ்டில்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது சொல்லியாகணும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே அவர்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கவே தெரியுது இது வந்து ஒரு ஐகானிக் காமெடி சீன் ஆஃப் பகவந்த் கேசரி அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ என்னதான் இது எல்லாமே பகவந்த் கேசரியில் ரீமேக் மாதிரி இருந்தாலும் கூட இப்போ வினோத் அவர்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஆடியோ லான்ச்சில் சொன்னால் தான் இங்கேயும் திரும்ப சொல்லுவேன், இது ரீமேக் படம், இது வந்து பார்ஷியலி ரீமேக், பார்ஷியலி ஒரிஜினல் படம் அப்படிலாம் நீங்கள் யாரும் நினச்சி வர வேண்டாம். இது வந்து ஒரு தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு பக்கா கமர்ஷியல் படம், நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ விஜய் அவர்கள் அரசியல் வந்த காரணத்தினால ஒரு சில அரசியல் எலிமெண்ட்ஸ் வந்து படத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த எல்லா விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக்காக தான் இருக்க போகுது. பட் பகவந்த் கேசரியில் ஒரு சில சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில சீன்லாம் கிரிஞ்சாக இருக்கும், தேவையில்லாத சீன்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த கதைக்கு எந்தமாரி சீன் இருந்தால் நல்லாயிருக்குமோ அந்தமாரி சீன்ஸ் வந்து ஜனநாயகனில் ஆட் பண்ணியிருப்பாங்க நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து அரசியலுக்கு வந்த காரணத்தினால ஒரு சில பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வினோத் அவர்கள் ஆனந்த விகடன் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அப்படி பார்க்கல விஜய் அவர்களுக்கு தேவையான ஒரு பொலிட்டிக்கல் சீன்ஸ் வந்து படத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பகவந்த் கேசரியில் இருக்கிற அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே லியோவில் இருக்கிற மாதிரி ஒரு நல்லா ஹைலி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபைட் சீன்ஸாக இருக்கும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வரைக்கும் வந்த ரிப்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனில் வந்து ஒரு 80 days மட்டுமே ஆக்ஷன் சீன் வந்து எடுத்திருக்காங்க, அதாவது 80 days மட்டுமே ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. படத்தோட ஓவரால் ஷூட்டிங் மட்டுமே ஒரு 120 days வந்து எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கையில் ஃபைட் சீன்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பகவந்த் கேசரி பொறுத்தளவு ஒரு பக்கா கமர்ஷியல் ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டோரியில் பார்க்கையில் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி படத்தை விஜய் சார் ரீமேக் பண்ணார் அப்படின்னா ஒரு மெர்சல் மாதிரியோ, ஒரு தெரி மாதிரியோ, இல்லை பிகில் மாதிரியோ ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மசாலா கொண்ட ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டோரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ படத்தை வந்து ரொம்ப கிரிஞ்சாக கொண்டு போகாமல், அந்த பகவந்த் கேசரி அந்த தெலுங்கு ஸ்டைலில் கொண்டு போகாமல் தமிழ் ஸ்டைலில் விஜய் சார் ஸ்டைலில் இந்த படத்தை கொண்டு போனாங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ இந்த படத்தை ரீமேக் பண்ணுறதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து எந்தளவு ரீமேக் வந்து இருக்கும், ஸோ ரீமேக்கா இல்லை வினோத்தோட ஸ்டோரியா, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஜனநாயகன் டீமே அஃபீஷியலாக சொல்ல ரீமேக்காக இல்லையான்னு. ஸோ என்னை கேட்டால் சொல்லலாம் அப்படி தாங்க நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் லியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கடைசி வரைக்கும் எல்சியூவா இல்லையான்னு கடைசி வரைக்கும் ஹைப் ஏற்றி கடைசி எல்சியூன்னு ஃபேன்ஸ் வந்து ஆக்சுவலி லியோலாம் எல்சியூக்கு தேவையே இல்லை, ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி எல்சியூக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் ப்ரமோஷனுக்கு அவங்க எல்சியூ வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுவே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங்காக போயிடுச்சு அப்படி தான் சொல்லியாங்கணும். என்னை கேட்டால் இது ரீமேக்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் மத்தியில் இந்த ஒரு சலசலப்பு வந்து இருக்காது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களின் கே. நன்றி, வணக்கம்.